ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் மட்டன் குருமா தாங்க செஞ்சுருக்கேன். ஸ்டூ ஸ்டைலில் பண்ண ரொம்ப சூப்பராக வந்துச்சு. மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 நல்ல பழுத்த தக்காளியும் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட அரைக்கட்டு கொத்தமல்லி, இதை பாதி நம்ம அரைக்க போகிறோம், பாதி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கட்டு போல் புதினாவும் எடுத்துக்கலாங்க. 3 பெரிய பச்சை மிளகாய், இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதை நான் வறுத்து தான் சேர்த்துருக்கேன். அரைக்கும் போது வறுத்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக பேஸ்ட் ஆகும். கூடவே ஒரு 20லேருந்து 25 முந்திரி, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், இப்படி வதக்கிறத விட்டுட்டு. இல்லை இப்படின்னாலும் ஓகே, நீங்கள் இப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம இதுக்கு உண்டான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் போட்டுட்டேன். கூடவே முந்திரி, கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, நம்ம கொத்தமல்லியில் பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே நம்ம புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி இதுக்கு நடுவில் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள், இது 3யுமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சு வதக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இஞ்சி பூண்டு இன்னும் சேர்க்கலைங்க, நான் கடைசியாக தான் சேர்ப்பேன், ஏன்னா அடிப்பிடிச்சிரும்ன்றதுனால கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்க மட்டனை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஆனால் இது தண்ணியாக தான், கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட் எல்லோ, க்ரீன் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படி இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான இது காம்பினேஷன். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காரம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது இதில். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கோ நெய் சேர்த்துட்டு கூட இன்னொரு வாட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது இன்னும் கூட ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.